வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நமக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த கேண்டலுக்கு கீழே இன்னொரு க்ளோஸ் வந்து வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு ஹைக்கு மேலே இன்னொரு க்ளோஸ் வந்து வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ட்ரெண்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு முடிவு வந்து வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி கரெக்டாக லோவை கட் பண்ணி ஒரு க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்தது, அதுக்கப்புறமா ஒரு ஃபாலோ கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இன்னொரு க்ளோசிங். ஸோ இப்போ இது அடுத்தது எந்த லெவல் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பொட்டென்ஷியலாக மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ ஒரு இம்மிடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல எடுத்துருக்குறாங்க, இந்த இடத்துல வந்து எடுத்துருக்குறாங்க. ஒரு 23,800 கூட வந்து வச்சுக்கோங்க, ஒரு ஃபுல் நம்பர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக 23,800 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இதுக்கப்புறம் நமக்கு வந்து கீழே இறங்கணும் அப்படின்னா அதுக்கு அடுத்தது இந்த லெவல் தான் இருக்குது. ஒரு 23,600 அந்த ரேஞ்சுக்கிட்ட தான் வந்து இருக்குது. ஒரு 200 பாயிண்ட் வந்து இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. ஸோ அப்போது அதுக்கு அடுத்தது வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 23,600 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு பொட்டென்ஷியலி கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்குது. ஸோ இதில் கம்மி அப்படின்னாலும் ஒரு 23,800 அப்படிங்கிறது மாதிரி நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கேண்டலோட சைஸை விட நமக்கு வந்து ஒரு 1:1 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு 23,800 வரைக்கும் வந்து இறங்குச்சு அப்படின்னா ஒரு 23,600 போச்சு அப்படின்னா ஒரு 1:2 அப்படிங்கிற அளவு கூட நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிற லெவல்ஸ் இப்படி மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொண்டு போகிறோம். இது ஃபர்தராக வந்து நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் இருந்து லோயர் டைம் ஃப்ரேம் கொண்டு போனோம் அப்படின்னா லோ அந்த ஹை வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு லெவலாக வந்து மாறும். ஸோ அப்போ அந்த லோவை கட் பண்ணுறாங்க அப்படின்னா அகெயின் இன்ட்ராடே ஒரு நெகட்டிவாக வந்து போகும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரேடை நம்ம வந்து இனிஷியேட் வந்து பண்ண போகிறோம். அல்லது மறுபடியும் அந்த லெவலுக்கு மேலே ஒரு 24,000க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னா மார்க்கெட் அகெயின் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே சுற்ற ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த 23, 24, ஒரு 250 இது வந்து ஒரு ஹையாக வந்து ரீசெண்ட் ஹையாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அகெயின் வந்து இந்த கீழே இறங்க முடியாமல் மறுபடியும் வந்து மேலே போகுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து நகர ஆரம்பிச்சிடும். பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து டவுன் சைடு நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ அப்போது ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு மூவ் ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு லோ நமக்கு வந்து பிரிண்ட் ஆகணும் இல்லையா, அதை வந்து கட் பண்ணிட்டு வந்து கீழே போயிட்டே இருக்கணும். அது கேப் டவுன் ஆகுது அல்லது வந்து இன்ட்ராடேல வந்து உடச்சிட்டு போகிறாங்க, அதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட பிரச்சனை. நமக்கு தேவை டவுன் சைடு போகணும் அப்படின்னா அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு லோ விற்கிறாங்க இல்லையா, அதை கட் பண்ணிட்டு வந்து கீழே போய்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் நமக்கு தேவை. டவுன் சைடு வந்து போகிறது, டவுன் ட்ரெண்டை நம்ம வந்து ஃபுல்லாக கேட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து மார்க்கெட்டில் வந்து நடக்கணும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல டவுன் சைடு அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். அட் த சேம் டைம் மார்க்கெட் வந்து திரும்பிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கும் நாம் வந்து வரக்கூடாது. ஆஸ் அ ட்ரேடராக நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். ஸோ மார்க்கெட்டில் வந்து நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அந்த இடத்துல புல் பேக் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வரும். ஏன்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து நெகட்டிவ் வந்து போயிட்டுருக்காது, தொடர்ந்து பாசிட்டிவ் வந்து போயிட்டுருக்காது. அப்போது இன்ட்ராடேயில் இந்த ரெண்டு விஷயமும் நமக்கு வந்து மாற்றி மாற்றி வரும். ஒரு நாள் நெகட்டிவ், ஒரு நாள் பாசிட்டிவ், ஒரு நாள் கீழே இறங்கி மேலே போகிறது, ஒரு நாள் மேலே இறங்கி கீழே போகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றி மாற்றி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஃப்ளக்ஷுவேஷனில் தான் நாம் வந்து ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்போது நமக்கு ஃப்ளக்ஷுவேஷன் தான் தேவை. ப்ளஸ் நமக்கு வந்து இந்த ஓவரால் ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஓவரால் ட்ரெண்டில் அந்த ஃப்ளக்ஷுவேஷன் ஒரு ஹையிலேருந்து லோக்கு போகும்போது அந்த ஃப்ளக்ஷுவேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதுவே வந்து ஒரு லோவில் இருந்து ஹைக்கு வந்து போகுது அப்படின்னா அதோட ஃப்ளக்ஷுவேஷனோட அந்த பிரெத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அல்லது வந்து ஒரு மொமெண்டம் நமக்குதுங்க கம்மியாக இருக்கும். அப்போது நாம் எந்த ட்ரெண்டில் நாம் வந்து என்ன இன்ட்ராடேக்கு நாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது ஒரு டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு கவுண்டர் ட்ரேடும் வந்து வரும் இல்லையா, அதாவது ஒரு புல் பேக் வரும். ஸோ அந்த நேரத்தில்
நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எந்த அளவு எப்படி வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி நார்மல் ட்ரெண்டில் இப்போ டவுன் ட்ரெண்டாக இருக்கும்போது அந்த ட்ரெண்டை நோக்கி வந்து மார்க்கெட் நகரும் போது ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து எவாலுவேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரியும். ஸோ ட்ரெண்டில் அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு கவுண்டர் ட்ரெண்டில் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த பக்கம் போனால் நமக்கு வந்து கரெக்டான ஒரு ட்ரேட் நமக்கு வந்து அமையும், ஆப்போசிட்டாக போனோம் அப்படின்னா நமக்கு அந்த ட்ரேட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான ட்ரேடாக வந்து இருக்காது அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஒரு ட்ரேடை இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து பெரும்பான்மையான ட்ரேட்ஸில் நம்ம கணிப்பு அப்படிங்கிறது தப்பாக வந்து போகாது. சில நேரங்களில் 100 ட்ரேடில் உங்களுக்கு வந்து ஒரு 10 ட்ரேட் வந்து தப்பாக போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து யாராலையும் வந்து 100க்கு 100 அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு போயிட முடியாது. கரெக்டாக நம்ம ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு 100ல் 90 ட்ரேடாவது நம்ம வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிட்டு போயிடலாம். அதுக்கு ட்ரெண்டு எந்த பக்கம் இருக்குது, எந்த பக்கம் நம்ம போனோம் அப்படின்னா அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அந்த மொமெண்டம் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான அந்த ட்ரேட் நமக்கு வந்து ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரேடாக நமக்கு வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து புரியணும் அப்படின்னா ட்ரெண்டு எந்த பக்கம் இருக்குது, கவுண்டர் ட்ரெண்ட் வந்து எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். அப்போ தான் மொமெண்டம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத வந்து உங்களால் வந்து கெஸ் பண்ணி ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போது மார்க்கெட் வந்து 2 நாளாக வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்து அதுக்கடுத்த ஒரு ஃபாலோ த்ரூ கேண்டில் வந்து கொடுத்துருக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு இமீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 23,800 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது 23,600 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இது வரும் நாட்களில் நமக்கு அடுத்தடுத்த ஒரு டவுன் சைட் லெவலாக வந்து இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு இந்த 24,000க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகி மறுபடியும் இந்த 24,250 வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் மேலே போகும்போது அங்கங்கே ஸ்ட்ரகிள் ஆகும், இல்லைன்னெல்லாம் சொல்ல வரலை. ஆனால் அதாவது இந்த ஷார்ட் டேர்முக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வரேன். ஸோ கண்ணை மூடிட்டு நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு, அடுத்த ஒரு ஃபாலோ த்ரூ வந்துருச்சு, அதனால் வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற பொது புத்தியில் நம்ம வந்து ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணக்கூடாது. நாம் ஒரு ட்ரேடர், நமக்கு தேவையானது அங்கே ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கணும். அப்போது இதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்லாம் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ட்ரெண்ட் எந்த பக்கம் இருக்குது, கவுண்டர் ட்ரெண்ட் வந்து எந்த பக்கம் வரும், எந்த பக்கம் போகக்கூடாது, எந்த பக்கம் போனால் நமக்கு வந்து நல்ல ப்ராபபிலிட்டியான ஒரு ட்ரேட் அமையும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டில் நேற்றே நம்ம சொன்னது தான், நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த லெவலை உடச்சிட்டு உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த கீழே இருக்கிற இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கு இல்லையா, அதை நோக்கி வந்து நகர்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இதுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இது வந்து ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்னொரு விஷயம் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா அது ப்ராப்பராக ஒரு மார்க்கெட் ஹவர்ஸில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்து மேலே வந்து போகணும். அப்படி போச்சு அப்படின்னா நமக்கு வந்து பெருசாக வந்து பிரச்சனைகள் வந்து இல்லை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஏரியா ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருந்தது. ஆனால் லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு கேப் அப்பில் வந்து போயிடுச்சு. அந்த கேப்பை போயிட்டு மறுபடியும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி வந்து இறங்கியிருக்கு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நார்மலாக ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் நீங்கள் பண்ணுறீங்க, அல்லது வந்து இப்படி நீங்கள் வந்து ஒரு ட்ரேடை எடுக்கிறப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டு நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க. கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹையை கட் பண்ணிட்டு வந்து மேலே போகலை. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கேண்டில் வந்து பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட் வந்து கீழே இறங்கிருச்சு. இப்போ எதனால் இந்த இடத்துல வந்து கீழே இறங்குச்சு, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் தானே, இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் தானே, ஏன் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகலை? ஏன் அப்படின்னா பிரேக் அவுட் அப்படிங்கிறது சாலிடாக மார்க்கெட் ஹவர்ஸில்
ரெசிஸ்டன்ஸை உடச்சிக்கிட்டு வந்து மேலே வந்து போகணும். அதுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட்டை நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். அதுக்கப்புறமும் சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அது வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா அதை வந்து அந்தளவுக்கு வந்து கன்சிடர் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிளாக இன்றைக்கி வந்து இது வந்து மாட்டிருக்கு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது தான், இது மாதிரி வந்து போகும்போது பிரேக் அவுட்டை வந்து யாரும் கன்சிடர் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்து இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் நடந்த மாதிரி நம்மளெல்லாம் காமிச்சிட்டு என்ன நடந்திருக்கு, ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி வந்து பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல ஒரு 24,100 கிட்ட வந்து ஒரு என்ட்ரி வந்து போட்டிருப்பாங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருப்பாங்க, இந்த இடத்துல வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா கரெக்டாக உங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ஹண்ட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் வேறு வழி இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டோம். ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அதாவது இது மாதிரி ஒரு பாஸ் ஆனில் ஒரு பிரேக் அவுட் போகுது அப்படின்னா, ஒரு கேப்பை போகுது அப்படின்னா நாம் கொஞ்சம் ரெடியாக இருக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்துது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் வந்து போகவே மாட்டீங்க. இதில் ஏதோ உள்குத்து இருக்குது, கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணல அப்படின்னாலும் லாஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். இந்த இடத்துல ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து செகண்டரியான ஒரு விஷயம். நீங்கள் லாஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் முதல்ல நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் மார்க்கெட்டில். ஏன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அப்படின்னா ₹1 ப்ராஃபிட் தான், 1,00,000 ப்ராஃபிட் தான், 1,00,00,000 ப்ராஃபிட் தான். ஆனால் லாஸ்ன்னு வரும்போது நம்ம கேபிட்டலேருந்து ஒவ்வொரு ரூபாவாக வந்து கீழே வந்து போயிட்டுருக்கோம். அதாவது நம்மளோட வீட்டில் இருந்து ஒரு செங்கலை பேர்த்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டோட அந்த அஸ்திவாரம் அப்படிங்கிறது வந்து டேமேஜ் ஆகும் இல்லையா. அப்போ நமக்கு வந்து ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். அப்போது அது மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னா நாம் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்குது, எப்படி இப்படிலாம் வந்து ட்ரிக்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம விஷயங்கள்லாம் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதை தான் என்னோடய வீடியோஸில் நான் தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ ப்ரைஸ் வந்து உள்ளே வந்துருச்சு. இப்போ அடுத்த மூவ் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கலாம், இப்போ டவுன் சைடு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியுது. அந்த டவுன் சைடு வந்து எப்படியெல்லாம் வந்து போகலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து கெஸ் பண்ணணும். ஒன்று, இந்த இடத்துல இருந்தே மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கணும். அப்படி இறங்குச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்காங்க. அப்போது இந்த இடத்துல மேபி ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கலாம். அப்போது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். இது டவுன் சைடில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ என்ன இருக்கலாம், ப்ரைஸ் வந்து அகெயின் இப்படி மேலே போயிட்டு இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வந்து கீழே வந்து இறங்கலாம். இப்போ ஒரு டவுன் சைடு வந்து போகணும் அப்படின்னா இந்த 2 சினாரியோ நமக்கு வந்து இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிரும். ஸோ ப்ரைஸ் வந்து இங்கேருந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா இப்படி போயிடும். அப்படி இல்லையா கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணணும், பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து இப்படி கீழே இறங்கும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இதுவே வந்து நாம் என்ன பண்ணலாம், ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். என்ன பண்ணணும், இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து மேலே வருது இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் மேலே வருது. ஸோ அப்போ என்ன நடக்கணும், இந்த இடத்துல மார்க்கெட் ஹவர்ஸில் ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடக்கணும். ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து நடக்கணும். அங்கே நமக்கு வந்து வால்யூமும் இந்த இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும். அப்போ ரெண்டும் இந்த இடத்துல நடக்குது அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அனாலிசிஸ். இப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா இதுதான் வந்து வேறு வழியே வந்து கிடையாது இப்போதைக்கு. இந்த இடத்துல நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும், மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து கிடைக்கணும். அப்படி கிடைக்கும் போது என்ன நடக்குது, ப்ரைஸ் வந்து ஒரு பிரேக் அவுட் ரீசர்ச் எடுத்துகிட்டு இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ டவுன் சைடுக்கு 2 சினாரியோ நமக்கு வந்து கிடச்சிருக்குது, அப் சைடுக்கு வந்து இந்த சினாரியோ நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 நாளுக்கு வந்து இந்த மூவ் தான் வந்து இருக்க போகுது மார்க்கெட்டில். ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 50 மினிட் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு புல் பேக் லெவலை தாண்டி வந்து கீழே வந்து க்ளோசிங் வந்து வச்சுட்டாங்க. டவுன் சைடு அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டடான ஒரு டவுன் சைடு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்காங்க, அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்த உடனே நமக்கு வந்து ஒரு பிக் ஜம்ப் அப்படிங்கிறது ப்ரைஸில் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு ஜம்ப்பு, அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரு ஜம்ப் வந்து அப்படிங்கிறது நமக்கு வந்து நடந்திருக்கு. நாளை நமக்கு வந்து ஒரு வேளை இந்த ரேஞ்சில் இருந்து நமக்கு 2 ரிவர்சல் கேண்டில் நமக்கு இங்கே ஏதாவது வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருந்தையும் நமக்கு வந்து ஒரு ஜம்ப் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு 2 ரிவர்சல் அப்படிங்கிற ஒரு கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும், ஒரு புல்லிஷான ஒரு கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு ஒரு ஜம்ப் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு சினாரியோ.
ரெண்டாவது என்ன நடக்கலாம் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிட்டு மறுபடியும் இப்படி வந்து கீழே வந்து இறங்கும். ஸோ இப்படியும் ஒரு சினாரியோவை வந்து 50 மினிட்ஸில் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, இந்த ரேஞ்சிலேருந்து இப்படி வந்துட்டு இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்படி வந்து கீழே இறங்கிடும். அப்போது இந்த லோ வந்து ஹோல்டு பண்ணாது, மறுபடியும் வந்து கீழே இறங்கிடும். இந்த சினாரியோ நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டாக நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ என்ன நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு. ஆனால் அட் த சேம் டைம் இந்த 23,800 உடச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது எங்கே வரைக்கும் மூவ் ஆகலாம்? அடுத்தது இந்த 23,600 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதாவது ஒரு 200 பாயிண்ட் வந்து அடுத்தது நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போனா இந்த 23,800 ஓப்பன் ஆகும்போது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50 5 மினிட்ஸ் ஷார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 5 மினிட்ஸில் நமக்கு வந்து ஒரு இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கேண்டில் எங்கே பிரிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 24,000கிட்டையும் ஒரு 23,900கிட்டையும் வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது முக்கியமாக ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக கூட வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி வந்து இறங்கிட்டு இப்படி வந்துட்டு இப்படி வந்து மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த 24,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து உடச்சிட்டு மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு இப்படி வந்து கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இதை நான் வந்து சொல்ல வரேன் அப்படின்னா 24,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து இன்றைக்கி வந்து உடச்சிருக்கிறாங்க. ஆனால் ஃபண்டமெண்டலாக ஏதாவது இன்றைக்கி வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நியூஸ் பார்க்குறதில்ல. இந்த இடத்துல பெருசாக வந்து ஃபண்டமெண்டல் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணலை. அப்போது இந்த இடத்துல கன்ஃபார்மாக 24,000 அல்லது வந்து 23,900 இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. அதனால் நாளை இன்ட்ராடேயில் இந்த 24,000 பிரேக் அவுட் கொடுக்கும்போது வால்யூம் வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணுது, கேண்டல்ஸ் எப்படி வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். அதே மாதிரி இந்த 23,900 உடைக்கும் போது வால்யூம் அண்ட் கேண்டில் அதோட ஃபார்மேஷன்லாம் வந்து எப்படி வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாருங்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கில் வந்து மாட்டாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்போ டவுன் சைடு அப்படிங்கிறது நாளைக்கு கொஞ்சம் லிமிட்டடாக தான் வந்து இருக்குது. ஒரு 23,800 அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர் தான். அந்த இடத்துல ப்ரீவியஸாக பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஒரு 5 மினிட்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் 2 எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு அப் ட்ரெண்டு, அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கு. அதே மாதிரி நாளை இந்த இடத்துல ஒரு 23,800 கிட்ட வரும்போது இப்படி டேர்ன் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதை நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்கணும், சப்போர்ட் வந்து எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் இப்படி வந்து ஒரு வாய்ப்பு, இல்லை அப்படின்னா இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வந்து ஸ்டாப் லாஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்து வைங்க. ட்ராப் பண்ணுறதுக்கு உண்டான இடம் பயங்கரமாக வந்து இருக்குது. அதனால் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து காப்பாற்றும். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஓப்பனிங் ஹையை வந்து பெருசாக வந்து கட் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம வீடியோஸில் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது தான், ஓப்பனிங் ஹை வந்து கட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நாம் வந்து பார்க்கணும். ஓப்பனிங் ஹை அப்படிங்கிறது வெறும் இந்த 9.25 கேண்டில் வந்து கிடையாது. ஓப்பனிங் ஹை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 9.25லேருந்து ஒரு 10-10.25 வரைக்குமே வந்து ஓப்பனிங் ஹை தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது டோட்டலாக வந்து வேறு. ஏன்னா நான் வந்து ஒரு வாரத்துக்கே வந்து மிஞ்சி போனால் ஒரு 5 ட்ரேட் எடுக்கிறதே வந்து பெரிய விஷயம். நான் ஒரு ட்ரேடு வந்து என்ட்ரி ஆகிறேன் அப்படின்னா அதில் நிறைய கன்ஃபர்மேஷன் நான் வந்து பார்ப்பேன். அப்படி நிறைய கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் வந்து பண்ணுவேன். அப்படி இனிஷியேட் பண்ணேன் அப்படின்னாலும் கரெக்டாக அந்த மூவ் அப்படிங்கிறது அப்படியேப்பட்ட மூவாக வந்து இருக்கும். சும்மாலாம் வந்து என்ட்ரி ஆக மாட்டேன். சும்மா ரொம்ப டைம் பாஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது சின்னதாக ஒரு என்ட்ரி வந்து கொடுப்பேனே தவிர்த்து ரொம்பலாம் நான் வந்து என்ட்ரி வந்து கொடுக்க மாட்டேன். ஸோ இப்படி நான் வந்து ஒவ்வொரு விஷயமும் கண்டுபிடிச்சி தான் இந்த ஓப்பனிங் ஹையிலேருந்து, அதாவது 9.25லேருந்து ஒரு 10-10.25 வரைக்குமே வந்து இந்த ஓப்பனிங் ஹையாக வந்து ஒர்க் ஆகுது, ஓப்பனிங் லோவாக வந்து ஒர்க் ஆகுது. அதை உடச்சாங்க அப்படின்னா ப்ரைஸ் நல்லாவே வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ இதுதான் நான் என்னோடய வீடியோஸில் உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஓப்பனிங் ஹையை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல மூவ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஓப்பனிங் லோ வந்து கட் பண்ணுறாலும் நல்ல மூவ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் அந்த இடத்துல நமக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த ஓப்பனிங் ஹை அண்ட் லோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு பிரேக் அவுட்டோ ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணணும். வால்யூம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா பெருசாக வந்து மார்க்கெட் மூவ் ஆகாது, ஒரு ரேஞ்ச் மூவ்மெண்ட்டாக வந்து போயிடும், அவ்வளோதான். அல்லது ஆப்போசிட் ட்ரெண்டாக வந்து மூவ் ஆயிரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ஓப்பனிங் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது, 24,000 அப்படிங்கிற ரேஞ்சில் நமக்கு வந்து இருக்குது.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் ஒரு பிரேக் டவுன் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து வால்யூம் அப்படிங்கிறது வந்து பெருசாக வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை, ஒரே இடத்துல தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன், வால்யூம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ஒன்று மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக போயிடும், அப்படி இல்லையா ஆப்போசிட் ட்ரெண்டில் வந்து மூவ் ஆயிரும். அப்போ எதுக்காக இந்த இடத்துல பிரேக் டவுன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளை வந்து ட்ராப் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ இதை நாம் வந்து ஆஸ் அ இன்ட்ராடே ட்ரேடராக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் வந்து ரிஸ்க் எடுக்கிறத கம்மி பண்ணிடுவோம். சரி, ஓகே, இந்த இடத்துல வால்யூம் சப்போர்ட் பண்ணலை, ஒன்று ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஒரு ரேஞ்ச் மூமெண்ட்டாக வந்து போயிடும். அப்படி போச்சு அப்படின்னா ஒரு ஆப்ஷன் பையராக நம்மளால் வந்து பெருசாக வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. ரெண்டாவது சான்ஸ் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து வரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, வரலை அப்படின்னா ரேஞ்ச் மூமெண்ட்டாக வந்து போயிடும். அப்போது நம்மளோட ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டியை நம்ம வந்து கம்மி பண்ணிடணும். அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், 2 லாட் போகிற இடத்துல நான் வந்து 1 லாட் தான் போவேன், சும்மா ட்ரை பண்ணுறதுக்காக, அவ்வளோதான். மற்றபடிக்கு நான் வந்து உள்ள அதிகமாக வந்து குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண மாட்டேன். இப்போ இதுவே இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிடுவேன், அவ்வளோதான், சிம்பிள். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, வால்யூம் பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணல, மார்க்கெட் வந்து ரேஞ்ச் மூமெண்ட்டாக வந்து போயிடுச்சு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மூமெண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,100 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 23,900 இருக்கலாம். 23,900 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,750 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,100 ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 24,200 250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியிலே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து 58,000 வந்து உடச்சிட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க. மறுபடியும் ஒரு புல் பேக் மாதிரி வந்து போகிறாங்க. போனாலும் என்ன நடந்திருக்கு, ஓப்பனிங் ஹையை வந்து கட் பண்ணிட்டு வந்து மேலே போகலை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன் இல்லையா, ஓப்பனிங் ஹையை வந்து கட் பண்ணணும் அப்படின்ட்டு போகணும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த ரேஞ்சை வந்து போக முடியல. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் லோ இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல ஓப்பனிங் லோ வந்து கட் பண்ணுறாங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, வால்யூம் வந்து பெருசாக இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. ஒரு 11.50 ஒரு 12.10 இந்த ரேஞ்சை வந்து பாருங்கள். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி வந்து இறக்கிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து புல் பேக் வந்து போயிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன், வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும், ஒன்று ப்ரைஸ் வந்து ரேஞ்ச் மூமெண்ட்டாக வந்து நகர்ந்துடும், அப்படி இல்லையா புல் பேக் மாதிரி வந்து போயிடும் அப்படின்ட்டு சொன்னேன். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, நிஃப்டிலே நமக்கு வந்து ரேஞ்ச் மூமெண்ட்டாக போயிடுச்சு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, புல் பேக்காக வந்து போய் பிரேக் டவுன் ஆகும்போது வால்யூமை பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் அவ்வளோ கிளியர் கட்டாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மூமெண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 58,000 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும், 57,600 சப்போர்ட்டாக இருக்கும். 57,600 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 57,200 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 58,000 பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 58,300 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு, பெருசாக வந்து சேஞ்சஸ் வந்து கிடையாது. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட், பெருசாக வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணலை, ஒரு ரேஞ்ச் மூமெண்ட்டாக வந்து ட்ரேட் ஆகி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மூமெண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 77,000 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 76,400 இருக்கலாம். 76,400 ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 76,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 77,000 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 77,400 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் 14,400 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட்லி அந்த 14,400 மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. ஒரு கன்சால்டேஷன், அதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன்ஃபால், ஒரு 13,300 வரைக்கும் 14,300 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருந்தது. இப்போ க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14,400 வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நாளை இந்த 14 இந்த ஹை இருக்கு இல்லையா, இப்போ க்ளோசிங் அதை வந்து கட் பண்ண முடியல அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து மாறிடும். அப்போ ப்ரைஸ் வந்து ரேஞ்ச் மூமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 14,300 சப்போர்ட்டாக அகைன் நாளைக்கு இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 14,400 வந்து இருக்கலாம். 14,400க்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா இப்போ ஒரு 14,500க்கு மேலே வந்து நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 14,300 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 14,200 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.